ஐ லவ் இந்தியா. இந்தியா மக்கள் திலகம். ஹார்ட் ஐ லவ் யூ சொல்லும். மை மிஸ்ஸஸ் மீனா எம்கே என்னுடைய மீனா கே மீனா. ஐ லவ் இந்தியா. டெப்டி சிஎம் ஐ லவ் யூ சொல்லும். I can't understand. I love you India. India gate में दिल्ली में வளம் வந்துகிட்டு இருக்கோம். எதுவுமே நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஆர்டர் கை இறங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே எண்ணம், ஒரே செயல், ஒரே ஃபார்வேர்டு இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்படி இருந்தாலே இந்த ராமாவரம் சிங்கமெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இந்தியா லெவலில் வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. மக்களை ப்ரொமோட் பண்ணிட்டு என் ரத்தத்தின் ரத்தம் அங்கே உடன்பிறப்பு எல்லாமே என் ரத்தத்தின் ரத்தம் அங்கே உடன்பிறப்பு தான். ஓகேவா? இதுதான் நான் இன்ன வரைக்கும் என் போராடி குருநாதர் கிட்ட உள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் எதுவும் எடுக்க வேணாம், அப்படியே இருக்கேன்னா உள்ளே இருக்க சேருக்கு ப்ராப்பர்ட்டிலாம் எதுவுமே எடுக்காது, அப்படியே இருக்கும். எல்லாம் கண்டினியூட்டி பாட்டு தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு போயிடும். எல்லாம் செக் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டு கிடக்குறேன். நிறைய அவனுக்குலாம் வேலை போட்டு உலகத்தர பாதுகாப்பு, வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ், இந்தியா மக்கள் திலகம். நம்ம ஒரு நல்ல விஷயங்களாக இப்போ சோசியல் மீடியா, இணையதளம், இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக் இதில் எல்லாமே எவ்வளோ வந்துட்டுருக்கோம். அதில் பொறுப்பு போட்டுருவோம். அதில் ஒரு 5 நம்பர்ஸ் விட்டு போயிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம குருநாதர் நமக்கு ஒரு நல்ல ஒரு இயக்குனராக வந்து ஒரு நடிகனாக இருந்து ஒரு இயக்குனராகி இன்றைக்கி இந்தியா லெவலில் டர்ன் இந்த காலம் வரைக்கும் அது வந்துகிட்டு இருந்தோம். ஒரு பொறுப்பு போட்டிருந்தோம். ஸ்டேட்டு செக்ரட்டரியாக ஒரு பொறுப்பு போட்டிருந்தோம். பாரதி ராஜா மை ஃபேமிலி ஆர்ட் ஃபேமிலி கோல்டு. எனக்கு பிடித்த ஒரு நல்ல இயக்குனர். நான் நிறைய ஜான் பவன்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர்கிட்டையும் ஒர்க் பண்ணேன். முழுசாக அவரிடம் ஒரு நிறையா ஒர்க் பண்ணாங்க. அவருக்கு அந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கனால வர முடியாத சூழ்நிலை, கஸ்டமர்ஸ்லாம் அதிகம் இருந்தாங்க. அப்போ நான் கொஞ்சம் பிஸியாக ஒர்க் போயிட்டு இருந்தது. நான் வந்து பாலச்சந்தர், பாலுமகேந்திரா, ஃபாசில் அப்படின்னு இந்த மலையாள டைரக்டரில், தெலுங்கு ராமையா அப்படி பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் அந்த ஜான் பவன்லாம் மறக்கக்கூடாதுன்னு அவர்களுக்கு நம்ம வளம் வந்தோம். இந்தியா லெவலில் அவருக்கு பொறுப்பு போட்டேன். ஐ லவ் இந்தியா நம்ம தான் உரிமையாளர்ங்க. ஐ லவ் இந்தியாவோட எம்டி, ஒன் ஆஃப் த இந்தியாவை கட்டி காப்பாற்றிட்டு 1000 கோடி மக்களை இந்தியாவே ஆல் கண்ட்ரியுமே அரவணைச்சிக்கிட்ருக்கேன். மொத்தம் 18 கண்ட்ரி. எல்லா நாடுமே ஒரு தாய் மக்கள் தான். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் சமரசம் எங்கள் வாழ்க வாழ்க.
ஒன் ஆஃப் த பார்ட்னர் பை மிஸ்ஸஸ் மீனா கே மீனா. ஐ லவ் யூ சொல்லலாம். போகலாம் போகலாம் போகலாம். அந்த அம்மா உணவு இல்லை இறங்கி புரியல நீங்கள் எப்போ இந்த மாதிரி ஃபேமிலி இது என்னோடய குடும்பத்தை பற்றி ஆனால் 20 வயசுனா முதல் சவுக்கடி எங்கே இருக்கும். அது ராமாவரத்தின் இந்திய மக்கள் திலகம் சவுக்கடி மக்கள் திலகம் இறங்கி வரும். அப்படியே இறங்கிறேன் தம்பி இறங்கிறேன். ஆமாம் சரி ஓகேவா. அதில் எனக்கு விழிப்புணர்வாக இருக்கும். நம்ம உணவகத்துக்கு வந்துட்டோம். தலைவர் எங்கேயும் சாப்பிட முடியல. தாய்க்கலாம் உங்களுக்கு வா. நீ வா போடு போடு. பொங்கலை இட்லி இல்லையா? இட்லி இருக்கா இல்லையா? நல்லா போடுமா கண்டிப்பா போடணும். இட்லி இல்லையா? ஃபுல்லாக இருக்கா? இன்னொன்று போடு. இன்னொன்று பார்த்துட்டு போட. போடுமா போட சாம்பார் இதில் போடு. சாம்பார் இதில் ஊற்றணுமா? ஆமாம் இதில் வேறு ஊற்றுவாங்க. நீ அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு இதில் ஊற்றுமா. அது மிக்சர் இல்லை, அதனால தான் அது ஊற்று. அதில் ஊற்றுது ஃபுல்லாக ஊற்று. பத்தாயிரமா நான் சாம்பார் ஊற்றுமா. சாம்பார் ஊற்ற தண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டு அங்கே சாம்பார் புளியோட இங்கே சாப்பிட்டு போங்கன்னா வாங்க. இங்கே சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் தான் பத்துது. 5 ரூபாய்க்கு 2-3 கரண்டி தான் ஊற்றியா? சாம்பார் ஊற்றுமா. பத்தாது. ஒரு சாப்பாடு ஒரு பார்த்து சாப்பிட்றது 10 வாங்குறேன் வேஸ்ட்டில்.